ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். 1962 இந்தியா மீது சீனா போர் தொடுத்தது. சீனா அப்போ நம்மளுக்கு ரொம்ப நட்பு நாடாக தான் இருந்துச்சு. திடீர்னு அவங்க துரோகம் பண்ண மாதிரி நம்ம மேலே போர் தொடுத்து வந்துட்டாங்க. அவங்ககிட்ட ரொம்ப இராணுவ ஆயுதங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே வச்சுருந்தாங்க. நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாமல் நம்ம பகுதிகளில் இந்தியாவிலேருந்து சில பகுதிகளை அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பிரதமராக இருந்த நேருக்கு ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு. முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் நம்ம மேலே போர் தொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கோபம் வந்துட்டு அவருக்கு. அப்போது நம்மளும் நிறைய அணு ஆயுதங்களை திரட்டி அவங்க மேலே போர் தொடுக்கணும் அப்படின்ட்டு வானொலியில் ஒரு அறைக்கூவல் விடுறாரு. என்னன்னா நம்ம போர் தொடுக்கணும் சீனா மேலே, அதனால் நிறைய இராணுவ ஆயுதங்கள் வாங்கணும், அதனால் உங்கள்கிட்ட நிதி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கூவல் விடுவார் வானொலியில். அதை கேட்ட நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு உடனே தேசப்பற்று கொடை உள்ளமும் சேர்ந்து உடனே போய் நான் 75,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவார். ஸோ அறிவிச்சதோடு நிற்காம 25,000 காசோலை எடுத்துட்டு அப்போ நம்ம முதல்வராக இருந்தது காமராஜர் ஐயா தான். காமராஜரை பார்க்க கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, காமராஜர் ஐயா வீட்டில் இல்லை, அவங்க எழும்பூர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, வெளியூர் எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க சரி வெளியூர் போயிருக்காங்கன்னா வீட்டுக்கு போகலான்னு தான் நம்மளுக்கெலாம் தோணும். ஆனால் எம்ஜிஆர் அவங்க உடனே நம்ம எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அங்கே உடனே பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப என்னடா ஆச்சரியம், எம்ஜிஆர் அவங்க திடீர்னு ரயில் பெட்டிக்குள்ளே போகிறாங்களே, என்னன்னு பரபரப்பாக இருந்தது. ஏன்னா அப்போ காமராஜரையும் காங்கிரஸையுமே எம்ஜிஆர் ரொம்ப விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைமு. ஸோ உள்ளே போயிட்டு வெளியே வந்தோடனே அப்போ காமராஜர் எல்லாரும் பரபரப்பாக இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாங்க, இராணுவ நிதிக்காண்டி ஃபண்டு காசோலை கொடுக்க தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கேருந்து பத்திரிகை நிருபர்களும் நிறைய பேர் இருந்தோடனே அதை நாளைக்கு பத்திரிகையில் இந்த நியூஸ் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் நேருக்கு கடிதம் எழுதுறாரு. 75,000 கொடுக்கறதாவும் காசுல நான் காமராஜர் ஐயாட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதையும் கடிதம் எழுதி நேருஜிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்போ கடிதம் எழுதி இருக்கும்போது நேருஜி அதை பார்த்தோன்னா, நேருக்கு இது ஒரு பிரதமருக்கே ரொம்ப ஆச்சரியம். 75,000ங்கிறது பிரதமருக்கே ஒரு பெரிய தொகை தான். ஸோ அதை அனுப்பின எம்ஜிஆருக்கு தான் கையாலே கடிதம் எழுதணும் அப்படின்ட்டு உதவியாளரை கூட சொல்லலை, தானே எழுதணும், அந்த பேரெழுத்தை நான் பாராட்டணும் அப்படின்ட்டு அவங்களே எழுதுவாங்க. நம்ம இராணுவ வீரர்கள் தியாகத்துக்காண்டி இராணுவ நிதிக்காக நீ கொடுத்த காசோலை சேர்ந்தது, மீதி இருக்க காசோலையும் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு நன்றி சொல்லி கடிதம் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மெசேஜ் படிக்கும்போது நம்ம எம்ஜிஆரோட கொடை உள்ளம், நாட்டுப்பற்று, தேசப்பற்றியும் நம்ம நேருஜியோட பேரன்பும் எனக்கு வெளிப்பட்டுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.